டிவிக்கே தான் எனக்கு பிடிக்கும். பட் யார் ஒழுங்காக நல்லா ஆட்சி யார் நல்லா ரூல் பண்ணுவாங்கன்னு எனக்கு அவ்வளோவா அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. பட் எனக்கு பிடிச்சது விஜய் வந்து ஒரு மாற்றம் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இருக்கவங்களே இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு வச்சு பார்க்கலாம்ல. விஜய், எடப்பாடி, சீமான், ஸ்டாலின். வாடா பேசுடா. காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். அதான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து தாரன்னு சொல்லி விஜயும் சீமானும் இருக்காங்க. அதில் வந்து விஜய்க்கு தான் சார் ஆதரவு அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்கல அவங்க ஃபேமிலியில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கல பெண்கள் அந்த எஜுகேஷன் இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக ஏதாவது புதிய மாற்றத்தை வந்து விரும்புகிறாங்க. அதனால் விஜய் தான் சார். எங்கள் ஃபேமிலியில் ஒரு 5 ஓட்டு இருக்குது. என்னை சார்ந்த எங்கள் ரிலேஷன்ஷிப் எங்களோட கொலீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 50 ஓட்டு விஜய்க்கு தாங்க சார். பாண்டிச்சேரி யார் முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும்? திமுக தாங்க வரணும். திமுக தான். என்ன காரணம்னா? என்ன காரணம், நிறையா சம்பாதிச்சு சொத்து சேர்த்துட்டான். மறுபடியும் சொத்து யாரும் சேர்க்க முடியாது. புதுசாக வந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, எல்லாமே நிறையா சொத்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு நிறையா பண்ணுவாங்க. இவன் நிறைய சேர்த்து ஏகப்பட்ட பணம் வச்சுருக்காரு. ஸோ அதனால் வந்து அவரே பண்ணுவார். அவர் நல்லாவே ஆட்சி பண்ணுவார். ஆமாங்க, நிறைய சேர்த்துட்டாங்க. இப்போ வரவங்க புதுசாக வரவங்க என்ன செய்வாங்க, அவங்க சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. அப்போ கஜானா காலி ஆகிடும். ஆனால் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா, இப்போ உங்கள்கிட்ட 1 கோடி ரூபா இருக்குது, போதுங்கிற மனப்பான்மை என்னைக்காவது வந்துடும்? யாருக்கும் கிடையாது, வராது. எப்படி திமுக வரும்னு நம்புறீங்களா? இல்லை அவங்கள்ட்ட இப்போ நம்மகிட்ட 1 கோடி இருக்குது, நீங்கள் 2 கோடி ஆக்க பார்ப்பீங்களா, இல்லை மக்களுக்கு செய்யணும்னு பார்ப்பீங்களா? அந்த காசு பணம் மக்களை செய்ய தான் பார்க்கணும். செய்ய பார்க்கணும். ஆனால் பார்ப்பாரு, திமுக பார்க்கும். அதே அப்படி ஒரு இதுனா இல்லை நான் ஆக்சுவலாக நான் ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட்டில். இப்போது நாங்கள் திமுக வந்துட்டோம். ஏன்னா ஆட்சிக்கு நல்லா இருக்குது, நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ எங்க வீட்டில் வந்து கொள்ளையடிச்சாங்க, இனி தைரியமாக கதவை திறந்து போடலாம். அடிச்சுட்டாமல்ல, ஆமாம், அங்கே வரப்போறாங்கிற நம்பிக்கை. வரமாட்டாங்க. இந்த பாலத்தை இப்போ தான் முதல்ல கேட்குறேன் நான். விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் அப்படி சொல்ல என்னம்மா காரணம்? பிடிக்குது எனக்கு, அவ்வளோதான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அப்படி இப்படி சொல்லுவாங்க சும்மா மீடியா முன்னாடி. ஆனால் ஓட்டு வந்து திமுக இல்லை அதிமுகவுக்கு தான் அந்த கை போகுங்கிறாங்களே. அப்படி எல்லாம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பிடிச்சிக்குது, அவர் வரணும், அவ்வளோதான். உனக்கு சொல்லு. எனக்கு ஆமாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நம்புறீங்களாமா? அது நல்லது எடுத்துன்னு வருவார் அவர். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களாமா? ஆமாம், இருக்குது. என்ன சொல்கிறீங்க, கேளுங்க. யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறவங்க நான் வரணும். அப்படிதான் சீமான், எடப்பாடி, விஜய், ஸ்டாலின். நான் அப்படி பார்த்தா அன்புமணி, சீமானு இந்த மாதிரி வித்தியாசமாக தாங்க நினைக்கிறேன். டிவிக்கே தானே. ஏன் டிவிக்கு வரணும்னு சொல்லுவீங்க? ஒரு மாற்றம் தானே. ஆனால் அவர் வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, எப்படி மக்களை காப்பாற்றுவாங்கன்னு கேட்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? படம் வேறு, அரசியல் வேறு, சினிமா வேறு இல்லைண்ணா. ஆனால் அவருக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த தொகுதி கொடுத்தீங்க? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதா? இருக்குது ப்ரோ. ஆனால் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு தேர்தலோட தோல்வி எடுத்து திரும்பி படம் நடிக்க போயிடுவாருன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. தூய சக்தியா தீய சக்தியா? தூய சக்தி தான். தீய சக்தி எல்லாம் வேற. டிஎம்கே 200 தொகுதியில் ஜெயிப்பேன்னு சொல்கிறாங்களே. சும்மா சொல்லுவாங்க. நாங்களே 234 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்பேன்னு சொல்லுவீங்க, நம்புவீங்களா? யார் வெற்றி பெற வாய்ப்பு? விஜய் தான். காரணம்? அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. அவர் கொஞ்சம் எல்லாமே மற்றவங்களோட அவர் கொஞ்சம் தெளிவாக இருக்கார். வீட்டிலலாம் இது மாதிரி எந்த கட்சியில் இருந்தாங்க? எல்லாம் ஏடிஎம்கே, பிஜேபி. இப்போ வந்து இது மாறுறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லி அப்பா அம்மாலாம் மாற்றி போடுவாங்களா? நாங்களே சொல்ல, அவங்களுக்கு புரிய வச்சா தெரியும். எத்தனை ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? எத்தனை ஓட்டு வீட்டில் இருக்கு? டிவிக்கு, விஜய்க்கு போட்டு 3 ஓட்டு இருக்கும். 3 ஓட்டுமே. நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட யார்கிட்ட டிவிக்கு ஓட்டு போட சொல்லுங்கள். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டிவிக்கே தான். மாற்றம் வரணும். மக்கள் மத்தியில் மாற்றம் வரணும், வந்தால் தான். இந்த மாற்றத்தை கொடுக்குறது 2 பேர் தான் நிற்கிறாங்க. ஒன்று விஜய், இன்னொன்று சீமான். விஜய் வரலாம், பரவாயில்ல. விஜய் வரலாம். மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குங்களா? மக்கள் பேசுகிறாங்களா? இருக்குது. லேடிஸ் ஓட்டு இருக்குது, நிறையா இருக்குது. ஜென்ஸ் ஓட் கம்மினாலும் லேடிஸ் ஓட்டு நிறையா இருக்குது, அவ்வளோ. சோழர்பேட்டை தொகுதியில் தாவேகா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்களா? தமிழக வெற்றி கழகம் ஆகும், ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமாம். ஆனால் நீங்கள் சொல்லலாம் யார்? இல்லை சொல்கிறேன் இல்லையா, போதும். நம்ம இப்போ மாற்றம் வரணும் அப்படின்னு ஒரு இது நம்மளுக்கு. எல்லா மக்களுமே பேசுகிறாங்க பேசுகிறாங்களே இருக்குது. அந்த மாற்றம் வரும்,
ஒரு நம்பிக்கை இருக்குது. வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கிறாங்க. அது மட்டும் சொல்லுங்க. வேற யார் சொல்லுவாங்க? நீ யார் வேணாலும் சொல்லுங்க. நான் உங்களுக்கு இல்லை விஜய் தான். எப்போனாலும் விஜய் தான். காரணம்டா. அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் நிறைய பண்ணுவாருன்னு யோசிக்கிறோம் அதனால. ஆனால் சினிமாவில் நடிக்காரு, அவர் எப்படி அரசியல் பண்ணுவார்லாம் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன? அவர் வந்து பார்த்து தானே தெரியும், வரவிட்டால் தானே பார்க்க முடியும். வந்தால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நம்ம மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குதாடா? நிறையா இருக்குது, யாரும் வெளியே சொல்ல மாட்றாங்க. சரி. ஆனால் உங்கள் வீட்டில் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க? அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்சியில் இருந்திருப்பீங்க, அதிமுக. அங்கே ஓட்டு போட சொன்னால் என்ன பண்ணுவீங்க? எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கும் விஜய்க்கு? நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கு? 10 ஓட்டு இருக்கு எங்கள் வீட்டில். விஜய்க்கு தான். அவங்களே சொல்லிட்டாங்க, நானும் சொல்லணுமா? அதே கொஸ்டின் அதே ஆன்சர், இதுக்கு மேலே நான் சொல்லணுமா? இல்லை விஜய்க்கு தான் நான் போடுவேன். காரணம்லாம் இல்லை, அவர் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்க, அதனால் செய்யட்டும். நல்லதாக நடக்கட்டும், அதுதான். இப்போ போன வருஷம் உங்களுக்கு எதுவும் காசு தரல, இந்த வருஷம் 3000 கொடுத்துறாங்க. எலெக்ஷன் இதாக கொடுத்தாங்க. சரிங்களா? கஷ்டப்படுறீங்களே நினச்சி ஏன் கொடுத்துருக்க கூடாது? அது போன வருஷம் தான் கஷ்டப்பட்டோம். லேப்டாப் கொடுக்குறாங்க, இப்போ தராங்க. இத்தனை வருஷமாக தரல, இப்போ தானே தராங்க. இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு உங்களுக்கு காசு கொடுக்காதனால கோபமாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படியே காசுன்றது எல்லாருக்குமே வரும். அது சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. மாற்றி தருவோம், ஒரு வாய்ப்பு தருவோம், அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். சிஎம் இருந்தால் எப்படி இருக்கீங்க தமிழ்நாடு? பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்கட்டும். அது அந்த ஆண்டவனை தான் தெரியும், முருகனுக்கு தான் தெரியும். ஆனால் குறிப்பாக 40 வயசுக்கு மேலே யாருமே விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி இருக்காங்க சார். பட் இப்போ இளைஞர்கள் தானே சார் நிறையா இருக்காங்க. பெண்கள் அவங்க குழந்தைகளோ இல்லை அவங்க யாராவது கொடிச்சோ யாராவது சார் இல்லை, எல்லாமே எங்களோட அடல்ட் எல்லாமே 40க்கு மேலே இருக்கிறவங்களே நாங்கள் கேன்வாஸ் பண்ணி விஜய்க்கு போட வச்சுருவோம். கண்டிப்பாக. ஓட்டு இருக்கும். அதான் எங்கள் சைடு ஒரு 50 ஓட்டு நான் விஜய்க்கு போட வைப்போம் சார். கண்டிப்பாக. நாங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ங்க சார். ஆமாம். ஆனால் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா? இதே மாதிரி ரொம்ப சினிமா நடிகை அந்த அளவுக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல சார். பட் ஆனால் எனக்கு பிடிச்சது அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். எப்படி இருக்க அவங்களே இவங்களே வரத்துக்கு ஒருத்தவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்படி அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னாச்சும் பார்க்கலாம்ல. இப்போ உங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி ஆதரவு இருக்கா? எங்க இல்லை சார், அவங்களாம் பழைய அந்த 2 கட்சிகளே அப்படியே இருக்காங்க. என்ன காரணம் சொல்கிறாங்க சார்? நீங்கள் கேட்டால் ஏன் டிவிக்கு ஒரு புது மாற்றத்தை கொடுக்குது, நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட யார்ட்டையும் இந்த டிவிக்கு ஓட்டு போடுங்க, அவங்க புது மாற்றத்தை கொடுப்பாங்கன்னா என்ன சொல்கிறாங்க? அவங்க போட மாட்டாங்க சார். போட மாட்டாங்க. மாற்ற முடியும் நம்பிக்கை இருக்குங்களா? இல்லை, எங்கள் யங்ஸ்டர்ஸில் வேணால் இருக்கலாம் மேபி. அப்பா அம்மா சைடெலாம் ஒன்றும் மாற்ற முடியும். அம்மா வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் சீமான் எடப்பாடி ஸ்டாலின் 2026 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐயா எடப்பாடியார் கடந்த ஆட்சி காலத்துலலாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். இந்த தாலிக்கு தாங்கம், இந்த கொரோனா பீரியடில் நல்லா பொதுமக்களுக்கு ஒரு முன்னோடியான அம்மாவோட ஈக்குவலுக்கு அவர் நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ எங்கள் குடும்பத்தில்னு பார்த்தீங்கன்னா காலத்துலேருந்து அப்போத்துலேருந்து அப்பா எம்ஜிஆர் ரசிகர், அம்மாவும் எம்ஜிஆர் ரசிகர் தான். அதே மாதிரி நாங்கள் அப்போத்துலேருந்து ரெட்டையில் தான் எம்ஜிஆர் ரசிகர் இருந்தாலும் அப்போத்துலேருந்து. புதுசாக அரசியல் பண்ண போகிறோம், இப்போ இருக்கிற அரசியல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு சீமான் அண்ட் விஜய் வந்திருக்கிறாங்க. சீமான் எப்படி அரசியல்? சீமானோட அரசியல் சீமான் அவரும் வந்தால் நல்லா தான் இருக்கணும். ஆனால் மக்கள் ஓட்டு போட்டு வர வைக்கணும், அதுதான் ஒன்று. மண்ணுக்கு தண்ணி இல்லை, அவர் விவசாயத்துக்கும் மற்ற தமிழ்நாட்டுக்கும் அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்றதுனால அவர் நல்லா பேச்சு எல்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் மக்கள் அவர் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க மக்களும் நினைக்கணும். இருந்தாலும் அது மக்களுடைய மனசில் தோணணும். அப்படி தோணுனா தான் ஒருத்தர் வர முடியும். ஏன்னா மக்கள் ஃபேஸ் இது பார்க்குறாங்கல்ல. இப்போ ஃபஸ்ட்லேருந்து யார் வராங்க, இப்போ யார் வராங்க, இப்போ யார் புதுசாக வராங்க அப்படின்றதெல்லாம் மக்கள் கொஞ்சம் பார்த்து தான் முடிவு எடுக்கணும். விஜய் இப்போ தான் சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் அவர் வந்தால் நல்லா இருந்தாலும் ரசிகர்கள் அதிகம் அவருக்கு. ஏன்னா என் குடும்பத்திலே நானும் கூட விஜய் ரசிகர் தான். இருந்தாலும் அவர் இன்னும் கொஞ்சம் வளரணும். வளர்ந்து வந்தால் கொஞ்சம் அரசியலில் நல்லா இருக்கும். விஜய் ஆதரவு இருக்குது. இருந்தாலும் எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஏடிஎம் கொஞ்சம் சப்போர்ட் நல்லா இருக்குது. எங்கள் மணியன் மைந்தர் கேசி வீரமணி ஐயா அவர்கள் நல்ல அரசியலில் நல்ல செல்வாக்கு இருக்குது. இந்த டைம் அவர் தான் வருவார். கரண்ட் எம்எல்ஏ டிஎம்கேவில் தேவராஜ்.
ஏன்னா லாஸ்ட் டைமே வந்துட்டு அவர் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்துட்டு தோல்வி அடைஞ்சார். ஏன்னா அந்த இச்சா வந்துட்டு மக்களுடைய செல்வாக்கு அவருக்கு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் அவர் கண்டிப்பாக இந்த இச்சா வந்துட்டு நரன்றது சரியாக சொல்ல முடியல. இருந்தாலே வந்துட்டு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த இச்சா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2026 யார் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிஎம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இபிஎஸ் சார் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்தார்னா கொஞ்சம் நிறையா சென்ட்ரல்லேருந்து நிறையா ஃபண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகம் நல்லாயிருக்கும். இது வந்து ஜோலார்பேட்டை தொகுதி. நம்ம மதிப்புக்குரிய அண்ணா கேசி வீரமணி அண்ணன் தான் ஜெயிப்பார். அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வாட்டி வர்றது ஆட்சி நம்ம எடப்பாடி ஆட்சி தான் வரும். கண்டிப்பாக எப்படி பார்க்குறீங்க? புதுசாக வந்து ஆட்சி தாரன்னு சீமான் அண்ட் விஜய் சொல்லியிருக்காங்க. சீமான் சொல்கிறாரு, அவரும் சொல்கிறாரு, விஜயும் சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் கம்மி தான். நம்ம அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, இப்போ அதே மாதிரி தான் நம்ம இபிஎஸ் அவர்களும் நல்லா பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருந்தார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நல்லாவே பண்ணார். யாருக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா போயிடுச்சு. மறுபடியும் அவர் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். மக்களுக்கு அந்த லேப்டாப்பு, அந்த தாலி, தங்கம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. சீமான் அவரோட அரசியல் எப்படி இருக்குங்க? அவரோட பேச்சு, அவரோட கொள்கைகள். சீமான் சார் அவர் பேசுறதான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவருக்கு இன்னும் கொஞ்சம் வளரணும். ஆமாம். யங்ஸ்டர் மத்தியில் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? விஜய் சார்ன்னு சொல்லும்போது அவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசியல் நுழைஞ்சிருக்காரு. அவர் ஸ்டார் தான். சினிமாவில் பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய லெவலில் இருக்கார். அரசியல் பார்க்கும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் வரணும். இப்போ இறங்கியிருக்காரு, இன்னும் கற்றுக்கணும், வந்தாக்கா வரலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஆட்சி நல்ல ஆட்சி. ஆமாம். தேங்க்யூ.